லேர்ன் இன்டெலிஜென்ஸ் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இந்த குவார்ட்டர் வந்து ஃபைனல் குவார்ட்டர் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர். நம்ம 24-25 ஃபினான்ஷியல் இயரில் நிதி ஆண்டில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் வந்து கடைசி குவார்ட்டர். இதில் தான் நீங்கள் முதல்ல போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும் போது வச்ச டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுவதற்கு உண்டான கடைசி குவார்ட்டர் இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த குவார்ட்டரில் வந்து நம்ம நியூ ஃபினான்ஷியல் இயர் நோக்கி போயிடுவோம். இன்றைக்கி நான் பேச போகிற இந்த டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எப்போவுமே உண்டு. நான் சந்திக்கக்கூடிய நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் பேசுகிற விஷயம் என்னென்னா, 8லேருந்து 10 மணி நேரம் ஆர் ஈவன் சம்டைம் 10, 11, 12 மணி நேரம் கூட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும்போது அவங்க வராங்க, நிறைய நேரம் என் கூட இருக்காங்க, என் கம்பெனியில் இருக்காங்க. ஆனால் அந்த இம்பேக்டை என்னால் ஃபீல் பண்ண முடியல. அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான இம்பேக்ட் இருக்கணும்ல, அந்த இம்பேக்ட் எனக்கு சந்தோஷமாக இல்லை, திருப்திகரமாக இல்லை அப்படின்னு தொழில் முனைவர்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய நேரம் வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து ஒர்க் பண்ணிவிட்டு போகிறாங்க, டயர்டாக போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு இம்பேக்ட் இல்லைன்ற ஒரு ஃபீலிங். இந்த கேப்பை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கத்தையும் நான் வந்து தராசில் வச்சு பார்த்து ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறேன். எஃபிஷியன்சினா என்ன, எஃபெக்டிவ்னஸ்னா என்ன? அதாவது எம்ப்ளாயி சொல்கிறாரு, நான் எஃபிஷியண்ட்டாக தான் நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன், நான் 8லேருந்து 10 மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த கம்பெனிக்காக என்னுடைய எனர்ஜியும் டைமையும் ஸ்கில்லையும் நாலேஜையும் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தரப்புலேருந்து பேசுகிறாரு. ஆனால் ஆண்டர்ப்ரனர் தரப்புலேருந்து அது எனக்கு எஃபெக்டிவாகவே இல்லையே அப்படின்னு ஒரு வாதம் வருது. இதை நம்ம எப்படி சீர்தூக்கி பார்த்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகலாம் 2 பக்கம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டெஃபினேஷன் என்னென்னு புரிஞ்சுப்போம். எஃபிஷியன்சி என்பது கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து கொடுப்பது அப்படின்னு வச்சுப்போமே ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில். எஃபெக்டிவ்னஸ் என்பது கொடுத்த வேலையை நாட் ஒன்லி கொடுத்த வேலையை எதிர்பார்த்த அளவு மட்டும் அல்லாமல் அதை விட அதிகமாக சூப்பர் சீட் பண்ணி ஒரு ஆஹா மூமெண்ட், ஒரு வாவ் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுற ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி அதையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாகவே அந்த வேலையை முடித்து கொடுக்கும் பொழுது அந்த ஆண்டர்ப்ரனரோ, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கிளையண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த கஸ்டமர்ஸோ வந்து ஒரு சர்ப்ரைஸ், ஒரு வாவ் ஃபேக்டரை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இவங்களை கூப்பிட்டோம், இவங்க இந்த வேலையை பண்ணாங்க, இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் அதுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க, இன்னும் சிறப்பாக வேறு முடிச்சுட்டாங்க, நாங்கள் எதிர்பார்த்தது இது, ஆனால் அவங்க கொடுத்த அவுட்புட் வந்து அதோட எக்ஸீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் எஃபெக்டிவ்னஸில் வரும். ஸோ செய்த வேலையை குறித்த நேரத்திற்குள்ளாக முடித்து கொடுப்பது என்பது எஃபிஷியன்சின்னு வச்சுக்கலாம். அதே வேலையை சிறப்பாக அவுட்புட் கொடுத்து குறுகிய காலத்திற்குள்ளே முடிச்சு கொடுக்குறது வந்து எஃபெக்டிவ்னஸ்னு வச்சுக்கலாம். இந்த டெஃபினேஷன் புரிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி நம்ம செயல்படுத்துறதுன்ற ஒரு கேள்வி வருது ஒரு ஆர்கனைசேஷனில். நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் உள்ளே போகும்போது அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு எம்ப்ளாயும் அவங்க டேபிளில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நிறைய இடத்துல போகும்போது ஒரு ஆடிட் மாதிரி கூட பண்ணுவேன். சும்மா ஒரு ரேண்டமாக கேள்வி கேட்குறது. சார் உங்களுடைய ஒரு மேனேஜர் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கேள்வி கேட்பேன். சார் உங்கள்கிட்ட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு R&R இருக்கும், அது வந்து உங்கள்கிட்ட ரெடியாக அவைலபிளாக இருக்கா, உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கா, ஒரு பிரிண்ட் அவுட்டாக இருக்கா, ஆக்சசபிளாக இருக்கா முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி. நிறைய இடத்துல என்னென்னா அந்த மாதிரி ஒரு R&R ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுற ஒரு ப்ராசஸ் வந்து MSME செக்டாரில் கிடையாது. இப்போ ஒரு பெரிய நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், மல்டிநேஷ்னல்ஸ், இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா R&R வந்து வெல் டிஃபைன்டு, ப்ராசஸஸ் வந்து வெல் டிஃபைன்டு. MSME ஆர்கனைசேஷன் அது நாட் டிஃபைன்டு. இதை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த எம்ப்ளாயி மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி, ஒரு ஆர்கனைஸ் தாட் வரும். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இந்த நேரத்திற்குள்ளே இந்த மாதிரி அவுட்புட்டில் கொடுக்கணுன்ற ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்ணி கையில் இருந்தது சொன்னால், நாளைக்கு யார் எந்த கேள்வி வந்து கேட்டாலும், சார் நீங்கள் இதானே கேட்டீங்க, இதானே பண்ண சொன்னீங்க, நான் இப்படி பண்ண பாருங்கள் அப்படின்னு எடுத்து காமிக்கிற அளவுக்கு உங்களால் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு, ஒரு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், ஒரு R&R, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது R&Rன்னு வரலாம். அந்த வேலையை எப்படி செய்யணும்னு இருக்குல்ல, அது SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அது ஒரு 10 ஆக்டிவிட்டி, குட்டியாக ஆக்டிவிட்டி வச்சா மட்டும்தான் அது வந்து SOPயாக மாறும். அந்த SOP தான் அந்த ரோலை வந்து ஃபைனலாக வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஷூட் பண்ணுறதுக்கு அந்த கேமராமேன், அந்த டீம் வந்து முன்னாடியே வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு 10 ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்க. ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே ஆகுது அதை செட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதான் SOP. அதை பண்ணும்போது இந்த ஷூட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த ரோல் வந்து ப்ராப்பராக 2 பக்கமும் வேலை நடக்குது. அப்போ ஃபைனலாக அவுட்புட் வந்து பெட்டராக ஆர்கனைஸ்டாக அமையுது.
இதை தான் நான் வந்து எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸில் ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அடிக்கடி நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். தயவுசெய்து பார்க்கக்கூடிய எம்எஸ்எம்இ தொழில் முனைவோர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்கள் ஆர்கனைசேஷனில் எல்லா எம்ப்ளாயிக்கும் R&R இருக்கான்னு பாருங்கள். ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது சார், ஓரளவுக்கு பண்ணிட்டோம், தெரியுமே அதானே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எஸ்ஓபியை டிஃபைன் பண்ணுங்கள். எஸ்ஓபி எழுதுங்க. அது எழுதணும், பேப்பர் எடுத்து எழுதணும், கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வைக்கணும். அதை வந்து அவருக்கு தெரியப்படுத்தணும், அந்த எம்ப்ளாயிக்கிட்ட. இந்த வேலை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க, இதுதான் அதுக்கு உண்டான எஸ்ஓபி, ஸ்டெப் 1 to ஸ்டெப் 5. இந்த 5 வேலையை நீங்கள் பண்ணால் அந்த ரோல் வந்து 100% முடியும். அதுக்கப்புறம் டைம் லைன், இந்த வேலையை செய்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத ரெண்டு தரப்பும் உட்காந்து பேசணும். ஏன்னா இது வந்து ஸ்கில் சம்மந்தப்பட்டது. சில பேர் சில வேலையை 10 நிமிஷத்தில் முடிப்பாங்க, அதே வேலையை சில பேர் 1 மணி நேரம் எடுத்துப்பாங்க. அப்போ அந்த ரோலில் 10 நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய ஆட்களை போடணுமா, 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஆளை போடணுமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சப்போஸ் ஒருத்தர் 10 நிமிஷத்தில் முடிக்கிறாரு, இன்னொருத்தர் நிறைய டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன தேவை? ஸ்கில் தேவை. சீக்கிரமாக அவரும் முடிக்குண்டான ஸ்கில் தேவை. நீங்கள் ஏன் முடிச்சு கொடுக்கலன்னு கேட்குறத விட அவர் முடிச்சு கொடுப்பதற்கு உண்டான ட்ரைனிங் ப்ரோக்ராமோ ஸ்கில் பில்டிங்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னு சொன்னால், டோன்ட் கிவ் ஃபிஷ் அண்ட் டீச் தம் ஹவ் டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவரால் அது சிறப்பாக ஒரு 1 or 2 அட்டம்ப்டில் பர்ஃபெக்ட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயங்களை நீங்கள் துரிதமாக செயல்படுத்துனீங்கன்னா இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயரில் இன்னும் பெட்டரான இம்பேக்டை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எங்கள் டீம் வந்து பண்ணுறது வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எம்ப்ளாயி சைடில் எங்கள் பாஸ் ஹாப்பி, எங்கள் லீடர் ஹாப்பி, எங்கள் கம்பெனி ஹாப்பி, எங்கள் கிளைண்ட் ஹாப்பின்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும். எண்ட் ஆஃப் த டே ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறது தானே எல்லாருக்குமே பிடிக்குது. கஷ்டப்பட்டு நொந்து போய் போகாமல் சந்தோஷமாக வீட்டில் கிளம்பும்போது சிரிச்சுட்டே வந்துட்டு திரும்பி போகும்போது ஒரு சிரிச்சுட்டே போகக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணோன்னா ப்ராசஸ் ரொபஸ்ட்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸை சீக்கிரமாக உங்கள் நிறுவனத்தில் சரி செய்து அதை மேலும் மேலும் வளர்வதற்கு பயன்படுத்திக்கோங்க. நன்றி. அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.